தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருந்தது. வழக்கமாக மார்கழி மாதத்தில் பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போதே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடர்த்தியான பனிமூட்டம் காணப்பட்டது. சேலம், கரூர், திருச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருந்தது. முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனியின் தாக்கம் இருந்தது. இதனால் காலை 8 மணி வரை முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் சென்றன. காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்வோர் பனிப்பொழிவால் சற்று பாதிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை, செம்பனார்கோவில், மங்கைநல்லூர், குத்தாலம், மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை 7:30 மணி வரை பனியின் தாக்கம் நிலவியது. பனிப்பொழிவால் இளம் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உறைபனிக்காலம் தொடங்கியதை முன்னிட்டு மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் செடிகளை பாதுகாக்க பிளாஸ்டிக் போர்வை பொருத்தப்பட்டுள்ளது. பனி சீசன் தொடங்கியுள்ளதால் தேயிலை பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் குளிர் காரணமாக சற்று சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.